ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். நான் அடுத்தது சில விஷயங்களை கொஞ்சம் யோசித்து நம்ம பண்ணியிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லிக்கிட்டு இருந்தேன் எங்கள் அம்மாக்கிட்ட. அதுக்கு அவங்க சொன்னாங்க, ஏன் இது மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்க தினேஷ் அப்படின்னு சொன்னோன்னே, இல்லைம்மா நான் வெளிநாட்டிலேருந்து வந்ததெல்லாம் ஓகே தான். அதுக்கப்புறம் இங்கே நான் என் ஃப்ரெண்ட்ஸுங்க பேச்சை கேட்டுட்டு நான் கடை வைக்கணும் அது வைக்கணும்னு சொன்னேன். நீங்கள் மட்டும் சொன்னீங்க அதெல்லாம் உனக்கு பழக்கம் கிடையாதுப்பா, நீ எதுவும் அது மாதிரிலாம் இது பண்ணிகிட்டு இருக்காத அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மட்டும் என்கிட்ட சொன்னீங்க. ஆனால் அதை நான் கேட்கல. கேட்காம நான் முடிவெடுத்துட்டேம்மா அப்படின்னோடனே, அதெல்லாம் ஓகே தான். நான் அதுக்காகலாம் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. நீ ஒன்றும் அதெல்லாம் நினச்சி நீ இது பண்ணிகிட்டு இருக்காத. எதாக இருந்தாலும் கொஞ்சம் யோசிச்சு பண்ணணுங்கிறது நான் அதனால தான் உங்ககிட்ட நான் சொன்ன விஷயம். அதனால முடிஞ்ச வரைக்கும் நீ ஓரளவு கரெக்டாக நீ இது பண்ணிக்கிட்டனாலே போதும். உனக்கு அதுக்கு மேலே நான் எதுவும் சொல்கிறதுக்கு தேவை கிடையாது. உனக்கு நல்லாவே எல்லாமே தெரியும். தெரியாத விஷயம்னு ஒன்றும் கிடையாது. அதனால் முடிஞ்ச வரைக்கும் நான் உங்ககிட்ட சொல்கிற விஷயம் என்ன அப்படின்னா, இது மாதிரி ஒரு விஷயத்த யோசிக்காமல் நீ செய்கிறதுனால நீ மட்டும் இது பண்ண போகிறது கிடையாது. மற்றவங்களும் இது பண்ண போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்காது. பணமும் இதாகும். உனக்கு அதுலேருந்து நீ மீண்டு வர்றதும் கஷ்டமான ஒரு சூழ்நிலையில் தான்ப்பா இருக்கும். அது உனக்கு புரிய மாட்டேங்குது அப்படின்னோடனே, சரி நீங்கள் விடுங்க, அதெல்லாம் எனக்கு புரியுதுமா. நான் இனிமேல் கரெக்டாக நடந்துக்கிறேன். இனிமேல் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நான் இது பண்ணிக்கிறேன் அப்படின்னோடனே, இருந்தாலும் இப்போ கிட்டத்தட்ட 2,00,000 அதை நீ சம்பாதிக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்ப, செஞ்சுருப்ப. அதை கொஞ்ச நாச்சும் யோசிச்சு பார்க்குறியா? நீ யோசிச்சு பார்க்காம எந்த ஒரு முடிவையும் எடுத்தீங்கன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. முடிவெடுக்கிறதுக்கான இதுங்கிறது உனக்கு நான் சொல்கிறது தான் அப்படின்னோடனே, சரி விடுங்க, நீங்கள் ஏதோ சொல்கிறீங்க, நான் எதாக இருந்தாலும் நானே பார்த்துக்கிறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே, அப்புறம் 2, 3 நாளைக்கு அப்புறம் எனக்கு கொஞ்சம் இதாக இருந்துச்சு. என்ன அப்படின்னா, அம்மா சொன்னதை நம்ம கேட்டிருந்துருக்கலாம். கேட்காம இருந்தது தான் இன்றைக்கி நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு இதாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் அதுக்கப்புறம் யோசித்து பார்த்தேன். அடுத்த ஒரு 4, 5 நாளைக்கு அப்புறம் சரி வெளிநாடே போகலாம். நம்ம ஏதாச்சும் ஏற்பாடு பண்ணிவிட்டு வெளிநாடே நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஏற்பாடு பண்ணுறதுக்காக இது பண்ணோன்னே, அப்போ தான் சொன்னாங்க, இது மாதிரி அதெல்லாம் ஏற்பாடு பண்ணுறதெல்லாம் கரெக்டு தான், நான் இல்லைங்கல. இருந்தாலும் ஒரு சில விஷயத்த கொஞ்சம் யோசித்து நம்ம இது பண்ணி பார்த்தோம்னா, அதுக்கப்புறம் எந்த ஒரு இதுவுமே நமக்கு இதாக தெரியாது. போக போக எல்லாம் சரியாயிடும் அப்படிங்கிற மாதிரி இது பண்ணோன்னே, அதுக்கப்புறம் அம்மா சொன்னாங்க, நீ சரி எடுத்தது முடிவு எடுத்துட்ட, அதெல்லாம் ஓகே தான், நான் இல்லைங்களப்பா. இருந்தாலும் நீ கொஞ்சம் அதுக்காக நான் உன்னை ப்ளேம் பண்ணவும் இல்லை. நீ இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்லாம் நம்ம சொல்ல முடியாது. எதாக இருந்தாலும் உனக்கு எது இதாக இருக்கோ அதை நீ பார்த்துக்க பண்ணிக்க, அவ்வளோதான் நான் சொல்லுவேன். அதுக்கு மேலே எதுவுமே எனக்கு இப்போ சொல்கிறதுக்கு வழி கிடையாது. நம்ம எந்த ஒரு விஷயம் செஞ்சாலுமே அதுக்காக நம்ம கவலைப்பட்டுட்டு இருந்தோம்னா ஒன்றுமே பண்ண முடியாது. பார்க்கலாம், எதாக இருந்தாலும் நம்மளுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதை பார்த்து நம்ம முடிவெடுப்போம். அதுக்கு அடுத்தது நம்ம இது பண்ணிக்கிட்டு செய்யலாம் அப்படின்னோடனே, சரிப்பா நீ ஒன்றும் கவலைப்படாத, எதுவும் இது பண்ணாத. முடிஞ்ச வரைக்கும் நம்ம இந்த இதுக்கு இந்த சூழ்நிலைக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ இது இருக்கோ அதை நம்ம பார்த்து அடுத்ததுக்கு நம்ம கொண்டுட்டு போவோம், பண்ணுவோம், செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே, சரி பார்த்துக்கலாம். நான் ஒன்றும் அதுக்கு மேலே எதுவும் சொல்கிறதுக்கான இதுங்கிறது கிடையாது. முடிஞ்ச வரைக்கும் நம்மளுக்கு முயற்சிகள் நம்மளுக்கு ஒரு கரெக்டாக பண்ணோம்னாலே போதும் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு இருக்குது அப்படின்னோடனே, சரி ஒரு 2, 3 நாள் பார்ப்போம். நானும் பெரியப்பாட்ட சொல்லி வச்சுருக்கேன். அவர் என்ன சொல்கிறாரு என்னன்ட்டு பார்ப்போம். அதுக்கப்புறம் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டுக்கிட்டு நம்ம முடிவெடுத்துக்கலாம் அப்படின்னோடனே, அதுக்கப்புறம் ஒரு 2, 3 நாளைக்கு அப்புறம் எனக்கு என் ஃப்ரெண்டு ஒருத்தன் கால் பண்ணான். இது மாதிரி புதுசாக கம்பெனியில் ஆள் எடுக்கிறாங்க, நீ வரியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டான். உடனே நானும் சரி வரேன், அதெல்லாம் ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. எதாக இருந்தாலும் நம்ம பார்த்து பண்ணுவோம், ஒன்றும் கவலைப்படாத, எதாக இருந்தாலும் செய்யலாம், பார்த்து செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே, சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு அடுத்தது ஒரு 2, 3 நாளைக்கு அப்புறம் அந்த கம்பெனிலேயும் அப்ளை பண்ணேன். அப்ளை பண்ணதுக்கு ஓரளவு எனக்கு ஓகே அப்படிங்கிற மாதிரி மெயில் வந்துச்சு.
ஏன்னா இன்டர்வியூ அட்டன் பண்ணுங்க. நான் சென்னையில தான் இன்டர்வியூ நடக்குது. போயிட்டு அட்டெண்ட் பண்ணணும். அட்டெண்ட் பண்ணிவிட்டு ஓ செலக்ட் ஆகிட்டிங்கன்னா ஒரு வாரத்திலே ப்ராசஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு சொன்னாங்க இங்கே உள்ள வேலை பார்க்குறவங்க. சரி ஓகே, நம்மளுக்கும் நம்ம எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஏதோ ஒரு எதிர்பார்த்த விஷயங்கிறது நம்மளுக்கு கிடைக்குதோ இல்லையோ அதை நம்ம இது பண்ணிக்கிட்டே இது பண்ணணும். இதுலேருந்து அடுத்து இது பண்ணணும். ஏன்னா நான் ஒரு வருஷம் வந்து இருந்துட்டோம். அதுக்கப்புறம் புதுசாக கம்பெனி பார்த்தாலும் ஒன்றும் சரியாக வர மாட்டேங்குது. அதனால் முடிஞ்ச வரைக்கும் நம்மளால் எது பண்ண முடியுதோ அதை நம்ம இது பண்ணனாலே போதும் அப்படிங்கிற மாதிரி சொன்னோம். சரி பார்த்துக்கலாம். இதுக்கப்புறம் எந்த எந்த ஒரு விஷயத்தையுமே வந்து முயற்சி பண்ணி நம்ம பார்த்தோம்னா அதுக்கான ஒரு சக்ஸஸுங்கிறது நம்மளுக்கு கிடைக்கும். நம்ம பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோண ஆரம்பிச்சிச்சு. சரி ஒரு 2, 3 நாளைக்கு அப்புறம் வந்து நம்ம எதாக இருந்தாலும் வந்து ஒரு சக்ஸஸாக பண்ணுவோம், செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதுக்கு அப்புறம் என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா